எத்தனையோ இடத்துல மக்கள் தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம அல்லாஹ்கிட்ட எதுவுமே கேட்காம எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அல்லாஹ் தாலா நமக்கு வந்துட்டு இந்த சுத்தமான தண்ணியை, இவ்வளோ சுவையான நீரை நம்மளுக்கு கொடுத்துருக்கானே, அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்திருக்கீங்களா? ஆனால் தண்ணி மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க, அதுதான் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்குமே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட தண்ணியை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது நம்ம அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும். இனிமேல் நீங்கள் தண்ணீரை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த துவாவை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானா அதுபன் ஃபுராத்தம் பிரஹ்மதிஹி வலம் எஜஅல்ஹு மில்ஹன் உஜாஜம் பிதுனூபினா. நாம் அருந்திய இந்த நீரை நமது பாவத்தின் காரணமாக கசப்பானதாகவோ உவர்ப்பானதாகவோ ஆக்கிவிடாமல் தனது அருளால் மதுரமானதாக ஆக்கி வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதனை அறிவிப்பவர் ஹல்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.